நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூரில் கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், கரும்பு விவசாயிகள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பதாக சொல்கிறார்கள்? நாகராஜன், இணைப்புல தான் இருக்கிறீங்க. கரும்பு விவசாயிகள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறதா சொல்றாங்க நாகராஜன்? வசந்த், நீங்க பார்க்கலாம். அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதானமானது நெல் விவசாயமா இருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக கரும்பு அதிக அளவில் பயிர் செய்யப்படுகிறது. குறிப்பா நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த கரும்பு பயிருக்கு, அதாவது தாங்கள் விளைவித்த அந்த கரும்புக்கு சரியான விலை கிடைக்காமல், அதாவது தமிழக அரசு நிர்ணயித்த விலை கிடைக்காமல் கடந்த 3 வருட அதற்கான நிர்ணயித்த தமிழக அரசின் விலை கிடைக்காது போராடி வருகின்றனர். இந்த 3 வருட கூலியும் தங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தை இந்த பகுதி மக்கள் விவசாயிகள் நடத்தி வருகின்றனர். இங்கு பார்க்கலாம், இந்த மக்கள் இங்கேயே தங்கி இருந்து இரவும் இங்கே உறங்கி பின்னர் காலை முதல் இரவு வரை இருந்து 3வது நாளாக உணவு உண்டு இங்கே தங்கி இருக்கின்றனர். இவரை பொறுத்த வரைக்கும் தங்களது பிரச்சனை அரசுக்கு, தமிழக அரசுக்கு தெரியப்பட வேண்டும். அதே போல இந்த கரும்பு ஆலைகளுக்கும் தெரியப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு ஏக்கர் பயிரிடம் என்பது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயம் அதில் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பராமரிப்பு என்பது அது கரும்பு நடுவதிலிருந்து அதை முழுவதுமாக அது களை எடுத்து அதன் பருமனுக்கேற்ப வளர்ப்பது வரைக்கும் அந்த 10 மாதமும் மிகப்பெரிய அளவில் அதை பாதுகாக்க விட வேண்டியிருக்கு. அவ்வாறு பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு எடுக்கப்பட்ட அந்த விளைச்சலுக்கு சரியான விலை இல்லை என்பது விவசாயிகளை மிகுந்த வேதனை ஆழ்த்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் அந்த நிலத்தின் மதிப்பு என்பது வங்கியில் கடன் வாங்கும் போது அதிகரிக்கிறது, அதற்கான மதிப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கேற்றார் போல விளைச்சலுக்கான விலை என்பது தற்பொழுது வரை சரியான கிடைக்கப்படவில்லை. எனவே இந்த விலை என்பது, அதாவது இவர்கள் முதலாவதாக சந்திக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையாகவே இந்த கரும்புக்கான விலை என்பது இருக்கிறது. இவர்களுக்கு தமிழக அரசு நிர்ணயித்த விலையை வழங்கினால் மட்டுமே அவரால் இயல்பாக அடுத்தடுத்த பருவத்திற்கு அந்த கரும்பை தொடர்ச்சியாக விளைச்சல் செய்ய முடியும். இது குறித்து பேசுவதற்கு இந்த பகுதியை சேர்ந்த வேலுமயில் இருக்கா. ஐயா, சொல்லுங்க, என்னென்ன பிரச்சனைகள் கரும்பு விவசாயிகள் சந்திக்கக்கூடிய முதல் பிரச்சனையா இருக்கு? கரும்பு விவசாயிகள் பொறுத்தளவில் இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தில் ஒரு பிரதான நெல்லுக்கு அடுத்தபடியான தொழிலாக இருக்குது. குறிப்பாக சங்கரங்கோவில், அதுமாரி வாசுதேவநல்லூர், சிவகிரி இந்த பகுதியில் அதிகமான விவசாயிகள், கிட்டத்தட்ட ஒரு 5000 விவசாயிகள் பயிர் வச்சிருக்காங்க. இது ஒரு வருட பயிர். ஆனால் அந்த ஒரு வருட பயிரை இவங்க விளைவிச்சு அதை இந்த ஆலைக்கு வெட்டி கொடுக்க கூட பல சிரமங்களை சந்திக்கிறாங்க. ஒன்று பிரதானமாக இந்த விவசாயிகளுக்கு விலை என்பது ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. அரசு அறிவித்த, தமிழக அரசு பரிந்துரை விலையும் கிடைக்க மாட்டேங்குது. அதேமாரி மத்திய அரசு அறிவித்த அவங்களும் அறிவிக்க கட்டுப்படியான விலையை அறிவிக்கவும் தவறுதாங்க. குறிப்பாக தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இன்னைக்கு விவசாய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காம பலாயிரக்கணக்கான விவசாயிகள் தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தற்கொலையை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னால் ஏற்கனவே எம்.ஓ. சுவாமிநாதன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு விவசாயிகளுக்கு அவங்களுக்கு கட்டுப்படியான விலையை கொடுக்கணும். அவங்க உற்பத்தி செலவுல இருந்து 50% கூடுதல் விலை வச்சு தீர்மானிக்கணும்னு சொன்னால் அந்த விலையை கூட அவங்க அறிக்கை கொடுத்த பின்பும் இன்னைக்கு 50 ஆண்டு காலத்தில் இந்த அறிக்கையை அமல்படுத்த கூட இந்த அரசாங்கங்கள் தவறுதாங்க. அதனால நீங்க கேட்டிருப்பீங்க, இதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பொண்ணுதான் இருக்காங்க, அவங்க கேட்கலாம். ஏன்னா பெண்களும் அதிக அளவில் இந்த கரும்பு பயிரிட்டு அது விவசாயம் பண்ணிட்டு வராங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய பொண்ணு கேட்கலாம். சொல்லுங்க, பெண்கள் நீங்க சந்திக்கக்கூடிய விவசாயிகளை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த தரணி சுகர் ஃபேக்ட்ரிக்கு கீழே 5000 விவசாயிகள் இருக்கிறோம். இன்னைக்கு அதிகபட்ச விவசாய வேலையிலே பெண்கள் ஈடுபடுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த தண்ணி இல்லாத, மழை இல்லாத இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு, தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு, அதை கஷ்டப்பட்டு பாய்ச்சி அப்படி விளைச்சலை எடுக்கிறோம். ஒரு காலத்தில் 50 டன் 60 டன்னு விளைஞ்ச இடத்துல இன்றைக்கு 15 டன் 20 டன்னு தான் விளையுது. அவ்வளவு இன்னைக்கு கஷ்டப்பட்டு விவசாயம் பார்க்குறோம். ஆனால் அந்த பணத்தை இந்த ஆலை நிர்வாகம் பிடிச்சி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு அரசும் 3 வருஷமா நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை இந்த கம்பெனியை நிர்பந்தப்படுத்தி வாங்கி தரல. ஆனால் இந்த வருடம் எங்களுக்கு வாங்கி தரணும். இன்றைக்கு கரும்பு விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் இன்றைக்கு அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆண்டு குறிப்பிட்ட விலையை தந்துருதோம், பழைய பாக்கில பாதியை தரோன்னு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இன்னும் குறிப்பா ஆலை நிர்வாகிகளோட, ஆலை முதலாளிகளோட 9ஆம் தேதி பேசுறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 9ஆம் தேதி எங்களுக்கு முழுசா அவங்க வாங்கி தரலன்னா தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை நடத்துவோம். ஏன்னா அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோரிக்கை தீர்க்கப்படலைன்னா கண்டிப்பாக மீண்டும் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் தற்பொழுது வரை இதற்கான சரியான தீர்வு என்பது இந்த மக்களுக்கு கிடைக்கப்படவில்லை. அதே போல அரசு தரப்பில் எதுவும் சொல்லப்படவில்லை என்பதும் வேதனையான விஷயம். வசந்த்.
Thank you.